ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமம் ராமம் ஸ்ரீராமம் கஜபதி ராமம் ஸ்ரீராமம் கோதண்டராமம் கோதண்டராமம் கோமள கல்யாண ஸ்ரீராமோ. மாசி மாதம் புனர்வசு நட்சத்திரம் இந்த வரப்போகிறது ஞாயிற்றுக்கிழமை. என்ன விசேஷம் இன்னைக்கு தெரியுமோ? அந்த மாசி புனர்வசு குலசேகர ஆழ்வார் 12 ஆழ்வார்களில் குலசேகர பெருமாள் அப்படின்னு கொண்டாடப்படுற ஆழ்வாரின் திரு அவதார நன்னாள். அதனால எங்கள் குலசேகர என்றே கூறு அப்படின்ற தலைப்பில் ஆழ்வாரை ஸ்மரிச்சுக்க போகிறோம். கொஞ்சம் அவர் அருளி செய்த பாசுரங்களில் ஒரு சிலவற்றை அனுபவிக்க போகிறோம். இந்த மாசி புனர்வசுக்கு என்ன ஏற்றம் தெரியுமோ? கொல்லி நகர்கோன் குலசேகரன் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடும் நாள். இந்த ஆழ்வாருடைய திருவவதாரத்தை எப்படி கொண்டாடுறாளாம்? அந்த நாளை நல்லவர்கள்லாம் கொண்டாடுறாளாம். இப்படி ஒரு ஆழ்வார் கிடைத்தாரே, அரங்கனை பாடுறதுக்கே திருவவதாரம் பண்ணாலே, அரங்கனை ராமனாக பாடினாரே அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுவாளாம். இந்த ஆழ்வார் எப்போது அவதரித்தார்? பிரபவ வருஷம் சுக்லபக்ஷம் துவாதசி அன்னைக்கு வியாழக்கிழமை சேர நாட்டில் திருவஞ்சிக்களம்ங்கிற இடத்துல எம்பெருமானுடைய கௌஸ்துவமணியின் அம்சமாக அவதாரம் பண்ணினார். குலசேகரர் என்பதுதான் இவருக்கு பெற்றோர்கள் இட்ட பெயர், திருநாமம். ஆனால் எம்பெருமான் எப்படி ஆள்கின்றவனாக இருக்கிறானோ அந்த மாதிரி இவரும் அரசாங்கத்துலலாம் அந்த வீர தீர செயல்களெல்லாம் ரொம்ப நிபுணனாக இருந்தாராம். அதனால் ஆள்பவராக இருக்கார். அருளி செயல்களை அருளிய வள்ளலாகவும் ஆக போகிறார். அதனால் இவரை குலசேகர பெருமாள் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாளாம். எம்பெருமான் ராமபிரான் ராமாவதாரத்து மேலே அதீதமான ஈடுபாடாம். இவர் ராஜாவா ஆன உடனே நித்தியம் என்னாகும் தெரியுமோ? உபன்யாசம், ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசம் நடந்துகிட்டே இருக்குமா. அதை என்னைக்கோ நடந்த கதையாக கேட்க மாட்டாராம். குலசேகர பெருமாள் எப்படி கேட்பாராம்? இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை நேரில் தான் பார்க்குற மாதிரியே அப்படியே ரயிச்சு போய் கேட்பாராம். ஒரு தடவை பௌராணிகர் என்ன பண்ணாராம்? உபன்யாசகர் ஜனஸ்தானத்தில் எம்பெருமான் ஸ்ரீராமன் தனி ஒருவனாக நின்று அத்தனை 14,000 ராட்சசர்களையும் சண்டை போட்டு எதிர்த்தான் அப்படின்னோடனே திரட்டுங்கள் படையை அப்படின்ட்டாராம் மந்திரிமார்கள்ட்ட. உடனே பௌராணிகர் சமயோஜிதமாக ராமபிரான் வீர திருமகனாக அத்தனை ராட்சசர்களையும் அழித்து வெற்றியோடு திரும்பினார் அப்படின்னு முடிச்சாராம். அப்படிப்பட்ட அதீதமான ஈடுபாடு ராமாவதாரத்தில். ரங்கனையும் ராமனாவே பாடக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு அபிமானம் ரங்கன் மேலே. திருவரங்கத்தை எப்போ போய் சேரப்போகிறோம் ரங்க யாத்ரா தினே தினே அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாராம். ஒரு வழியாக திருவரங்கத்து எம்பெருமான் என்ன பண்ணானா? இவரை வரவழைச்சானா? கருமணியை கோமலத்தை கண்டு கொண்டு கண்ணினைகள் என்று போல கலிக்கும் நாளே அப்படின்னு திருவரங்கனை பாடினார். எப்பப்பா அவனை சேவிக்க போறேன்னு திருவரங்கத்துக்கு வரவழைச்சார் ஆழ்வார எம்பெருமான். வரவழைச்சு என்ன பண்ணானா? இந்த அடியார்கள்லாம் என்னை எப்படி சேவிக்கிறா பார்த்தீரா ஆழ்வார், பார்த்தீரா ஆழ்வீர் அப்படின்னு காமிச்சு கொடுத்தானா. உடனே என்ன பண்ணாரா? அணியரங்கன் திருமுற்றத்து அடியார் தங்கள் இன்பமிகு பெருங்குழுவு கண்டு யானோ இசைந்துடனே என்று போலோ இருக்கும் நாளே. அரங்கனை பாடினார் முதல் பதிகத்தில் பெருமாள் திருமொழின்னு. அடுத்த பதிகத்திலே இந்த அணியரங்கன் திருமுற்றத்து அடியார்கள்லாம் எப்படியெல்லாம் பெருமாளை அனுபவிக்கிறா. அடடா, இவாளை பார்த்துருந்தாலே போருமே, அது காணும் கல்பயனாவதே. இந்த அடியார்கள் எப்படிலாம் பெருமாளை சேவிக்கிறான்றதை பார்த்துட்டே இருந்தாலே போருமே, கண் படைத்த பயனை அடியேன் பெற்று விடுவேனே அப்படின்னு கொண்டாடுறார். எம்பெருமான் பார்த்தானா இந்த ஆழ்வார்ட்டேருந்து ஒரு தாலாட்டு பாட்டு வாங்கிக்கணும்னு ஆசையான் திருவரங்கனுக்கு. அதனால என்ன பண்ணாரா? விபீஷணனுக்கு திருக்கண்ணபுரத்திலே தன்னுடைய நடை அழகை காட்டுறான். ஒரு அமாவாசம் போதும் அப்படின்னு சொல்லுவா. விபீஷணன் கேட்டானா, தேவரியோட திவ்ய நடையழகை அடியேன் எப்படி அனுபவிப்பேன் அப்படின்னா,
கண்ணபுரத்துக்கு வாரும் சௌரி பெருமாளா அங்கே நான் இருப்பேன், அப்போ உமக்கு மாதத்துக்கு ஒரு தடவை நடை அழகை காமிக்கிறேன் அப்படின்னு விபீஷணன் இன்னைக்கும் அமாவாசைக்கு அமாவாசை திருக்கண்ணபுரம் போய் எம்பெருமானுடைய நடை அழகை சேவிக்கிறதா ஐதீகம் உண்டு. இப்போ அதே மாதிரி புறப்பாடும் உண்டு அமாவாசைக்கு திருக்கண்ணபுரத்தில். அதே மாதிரி இந்த ஆழ்வாருக்கு தான் ராமனா அவருக்கு காட்சி கொடுத்து தாயா அவரை மாற்றி தனக்கு தாலாட்டு பாட வைக்க வேண்டும்னு எம்பெருமான் திருவுள்ளம் கொண்டானா. அப்போ தான் குலசேகர ஆழ்வார் என்ன பண்ணாராம், திருக்கண்ணபுரத்து சௌரி பெருமாளை மங்களாசாசனம் பண்ண அவருக்கு சமயம் வாய்த்ததான். அப்படியே அந்த சௌரி பெருமாளே பாடினாராம். எப்படி பாடினாராம், சுருக்கமாக ராமாயணத்தை பாடிட்டானா அந்த பதிகத்திலேயே. பெருமாள் திருமொழி 8ஆம் திருமொழியில் என்ன பண்ணார் தெரியுமோ, அப்படியே கௌசலையை முதல்ல கொண்டாடுறார். ஒரு பாசுரத்துலேயும் சுருக்கமாக ராமாயணத்துடைய காட்சிகளெல்லாம் அப்படியே கொண்டு வர்றார். முதல் 2 வரியால் ஒரு பாசுரத்துலேயும் ராமாயண காட்சிகளை சொல்கிறார். 3ஆவது வரியால் அந்த திவ்ய தேசம் திருக்கண்ணபுரத்தை கொண்டாடுறார். 4ஆவது வரியில் தாலேலோ தாலேலோ தாலேலோன்னு ஆரம்பிக்கிறார். அப்படி ஒரு பாசுரமும் அப்படி அமைஞ்சிருக்கு. மண்ணு புகழ் கௌசலைதல் மணிவயறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன் மூடிகள் சிந்துவித்தாய் செம்பொல் சேர் கண்ணினன்மா மதில் பூடை சூழ் கணபுரத்த கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. முதல்ல அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன, ராவணனை எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தின்னு இருக்கான் அப்படின்னு தேவர்கள்லாம் வந்து முறையிட்டா இல்லையோ. தசரத சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகம் பண்ணின்ற இடத்துல தேவர்கள்லாம் வந்து முறையிட்டாலாம், எம்பெருமானே நீ அவதாரம் பண்ணினால்தான் இந்த ராவணனை அழிக்க முடியும், ஏன்னா அவன் மனிதர்களாலையும் நரன் வானரன் இவாளை தவிர யாராலையும் எனக்கு சாவு கிடையாதுன்னு வரன் வாங்கிட்டு இருக்கான், அதனால் நீ தான் மனிதனாக வந்து அவதாரம் பண்ண வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணா இல்லையா. அதனால் தன்னுடைய அவதார நோக்கம் ராவணவதம் அதை முதல் பாசுரத்திலேயே சொல்லிட்டார். அடுத்தது என்ன பண்ணானா, முதல்ல விஸ்வாமித்திரர் வந்து கூட்டின்னு போகிறாராம். அப்பா பொண்ணுன்னு பார்க்காதப்பா, இவள் பெண்ணே கிடையாது, இந்த தாடகை தான் எங்களுடைய வேள்வியெல்லாம் அழிப்பவள், இவளை முதலில் நீ வதம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். நீ பெண்ணாய் இருந்தாலும் ஆணாய் இருந்தாலும் ஆச்சாரியன் வாக்கு அதை அப்படியே நிறைவேற்றுவேன், ஏன்னா இவ பொண்ணே இல்லைப்பா, இவ வந்து தாட்டகை தெரியுமோ அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்கிறார். அதனால என்ன பண்ணானா, அப்படியே வில்ல வளைச்சு தயாராக நிற்கிறானா. அந்த தாட்டகையினுடைய மார்பிலே வில் போய் பின்னாடி முதுகு பக்கமாக வந்துதான். அப்படி தயாராக நின்னானா. குண்டரிக மலரதல் மேல் புவனி எல்லாம் படைத்தவனே தின்திரலால் தாட கைத்தல் உரம் உருவ சிலை வளைத்தாய் கண்டவர்த்தம் மனம் வழங்கோ கணபுரத்த கருமணியே என் திசையும் ஆளுடைய ராகவனே தாலேலோ. அடுத்தது மிதிலைக்கு அழிச்சுன்னு போகிறாராம். யாக சம்ரக்ஷணம் ஆயிடுத்து. ராமலக்ஷ்மணால விஸ்வாமித்திரர் மிதிலைக்கு அழிச்சுன்னு போகிறாராம். மிதிலைக்கு உள்ள நுழையும் போதே மிதிலா நகர மக்களும் ஏன் வருங்கால மாமனாரான ஜனகரும் இவன் தான் எனக்கு மாப்பிள்ளையாக வர வேண்டும்னு எம்பெருமான் ராமபிரானை வரிச்சுட்டாலாம். அப்படிப்பட்டவன், ஆனால் அப்படிப்பட்டவன் எப்படி இருந்தானா, சிவதனுசை முறிச்சானா. ஏன்னா சீதையை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த சிவதனுசை யார் முறிக்கிறானோ அவனுக்கு தான் பொண்ணை தருவேன்னாரான் ஜனக மகாராஜா. சிவதனுசை முறிச்சிட்டான், விஸ்வாமித்திரருடைய கட்டளைப்படி முறிச்சிட்டானா. ஆனால் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கற தயாராக நின்னாரு ஜனகர். அவர்கிட்ட சொல்லிட்டானா, என்னுடைய தந்தையார் தசரதர் பார்த்து அப்படியா சரி இந்த பெண்ணை நீ மணந்து கொள் அப்படின்னு சொல்லி என்னுடைய தந்தையாருடைய திருவடியை பிடித்து அவர் வந்து சரின்னு ஆமோதித்த பிறகுதான் உங்கள் பெண்ணின் கையை பிடிப்பேன் அப்படின்னு சொன்னானே. அதனால் அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த பாசுரத்தில் கொண்டு வந்துட்டார். பொங்குமலி கருங்குழலாய் கௌசலை தன் குலமதலாய் தங்கு பெரும் புகழ் திருமருகா தாசரதி. சனக்கனுடைய திருமருகனா ஆகிறதுக்கு முன்னாடி தாசரதி
அப்படின்னு சொல்லி அந்த தசரதனு சக்கரவர்த்தியினுடைய குலத்தையே ஒரு ஏற்றத்தில் தூக்கி வச்சுட்டான் நான் சிம்மாசனத்தில் எம்பெருமான். எங்கள் குல தின்னமூதே ராகவனே தாலேலோ. அடுத்தது என்ன பண்ணானா, சீதா கல்யாணம் ஆயிடுத்து அயோத்திக்கு திரும்பி வரான். வழியில் பரசுராமர் பார்க்குறார், சிவதனுசை முறிச்சியாமே, இந்த விஷ்ணு தனுசை நீ என்ன பண்ணுறன்னு பார்க்குறேன் அப்படின்னு எதிர்த்தாராம். அந்த விஷ்ணு தனுசையும் தன்னுடைய வசமாக ஆக்கின்றானா, அதையும் பாடுறார். எப்படி மைதிலியுடைய மணவாளனா அயோத்திக்கு சந்தோஷமாக நுழைஞ்சான் அதையும் சேர்த்து இந்த பாசுரத்தில் கொண்டாடுகிறார். தாமரை மேல் அயனவனை படைத்தவனே தயரக மாமதலாய் மைதிலிக மணவாள வண்டீனங்கள் காமரங்கள் இசைப்பாடும் கணபுரத்த கருமணியே ஏமருமோ சிலை வலவ ராகவனே தாலேலோ. அடுத்தது இப்போ இந்த 4 பாசுரமாக பாலகாண்டத்தை பாடிட்டார் சுருக்கமாக. அடுத்தது அயோத்தியா காண்டத்துக்கு வரார். ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் என்ன பண்ணானாம், கைகை என்ன பண்ணா, 2 வரம் கேட்டு பட்டாபிஷேகம் மறுநாள்னு ராமபிரானுக்கு முடிவு பண்ணி வச்சிருந்த தசரதர்கிட்ட 2 வரத்தை கேட்டு, முதல் வரத்தால் என்னுடைய மகன் பரதனுக்கே முடிசூட்ட வேண்டும், 2வது வரத்தால் ராமன் 14 வருஷம் வனவாசம் போக வேண்டும்னு கேட்டுட்டாலாம். அதனால் என்ன பண்ணானா, என் இளையவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ அப்படின்னு என்ன பண்ணுறானா, பாராளும் பட செல்வம் பரத நம்பிக்கே அருளி ஆரன்பிளையவனோடருங்கானம் அடைந்தவனே சீராளும் பாறை மார்பா திருக்கண்ணபுர தரசே தாராளு நீர் கூடிய தாசரதி தாலேலோ. தசரதருடைய சக்கரவர்த்தியினுடைய வாக்கை சத்தியமாக்கணும், அதனால இங்கேயும் தாசரதின்னு ஒரு பதத்தை போட்டுட்டார் குலசேகர ஆழ்வார். அடுத்தது என்ன பண்ணானா, வனவாசம் கிளம்புறான் எம்பெருமான். அயோத்தி ஜனங்கள்லாம் கூட போகிறதான். கூட போகும்போது என்ன பண்ணுறாராம், அடடா பரதனுக்கு இவாள்லாம் வேணுமே அப்படின்னு என்ன பண்ணுறானா, அயோத்தி நகருடைய எல்லையில் ராத்திரி எல்லாரையும் தங்க வச்சு அவா தூங்கும் போதே கிளம்பி மேலே வனவாசத்துக்கு தொடர்றானா தன்னுடைய பயணத்தை. எம்பெருமான் யாராட போகிறானா, இப்பையும் சுற்றமெல்லாம் பின்தொடர்தான் போகிறான்னு பெரியவா அனுபவிப்பா. ஏன்னா இளைய பெருமாளான லக்ஷ்மணன் என்ன பண்ணுறான், எல்லா கைங்கரியங்களையும் வழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி பண்ணுறானே. அப்போ அத்தனை சுற்றங்கள் யாரெல்லாம் வந்திருப்பாலோ எல்லார் பண்ணக்கூடிய கைங்கரியத்தையும் தான் ஒருவனே பண்ணுறான். அதனால் அயோத்தி மக்கள்லாம் கூட வரலைன்னாலும் சுற்றமெல்லாம் பின்தொடர்தான் போனானா இளைய பெருமாளோட போனதுனால. சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காலம் அடைந்தவனே. சரி, கானகத்துக்கு போனாலே என்ன பண்ணா, அற்றவர்கட்கு அருமருந்தே அயோத்தி நகர்க்கு அதிபதியே அற்றவர்கட்கு அருமருந்தே. அந்த தண்டகாரண்யத்து ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணுறாளாம், அப்பா நீ நகரஸ்தோ வனஸ்தோவா தொன்னோ ராஜா ஜனேஸ்வர, காட்டில் இருந்தாலும் நாட்டில் இருந்தாலும் நீ தான் எங்களுக்கெல்லாம் ராஜா, நீ தான் எங்களை எல்லாம் காப்பாற்றணும். இந்த ராட்சசால் தொந்தரவு தாங்க முடியலப்பா அப்படின்னு ஒரு பெரிய மலை மாதிரி குமிச்சு வச்சுருந்தான். ரிஷிகளோட கை கால் மூக்கு கண்ணுன்னு அந்த ராட்சசாலாம் வந்து எல்லாத்தையும் உடச்சி அப்படியே போட்டிருந்தாலாம். இப்படி பாரு, பின்னப்பட்ட கையிலும் கால்களும் மலை மாதிரி குமிஞ்சிருக்கிறாமா, நீ தான் எங்களை ரட்சிக்கணும்னாலே. அதனால் அற்றவர்கருமருந்தே அயோத்தி நகர் கதிபதியே அப்படின்னு இதில் ஆரண்ய காண்டத்தை பாடிட்டார். எப்படிப்பட்டவன் தெரியுமா, சித்தி தான் சொன்னா, ஆனாலும் அந்த வாக்கை பெற்ற தாயினுடைய வாக்கு தசரத சக்கரவர்த்தியினுடைய சத்தியம் எல்லாம் சேர்ந்து அந்த வாக்கில் இருக்கே. சிற்றவைதல் சோர் கொண்ட ஸ்ரீராமா தலேலோ. ஸ்ரீராமா ஏன்னா ஜனஸ்தானத்தில் 14,000 ராட்சசர்களையும் தனி ஒருவனாக நின்று ஜெயிச்சானே, வீரராகவனாக இருந்தானே, அதுக்கு தான் இந்த பதத்தையும் போட்டார். ஸ்ரீராமா தாலேலோ. அடுத்தது கிஷ்கிந்தா காண்டம். சுக்ரீவனுக்கு
என்ன பண்ணுறானா, சுக்ரீவனுடைய எம்பெருமான் தோழமை கொள்கிறான். அவன் மனைவியை ராஜ்யத்தையும் இழந்து அண்ணனாலே விரட்டி விடப்பட்டவன். நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் உன்னுடைய மனைவியும் ராஜ்யத்தையும் உனக்கு மீட்டு தருகிறேன், உன்னுடைய அண்ணனான வாலியை வதம் பண்ணுறேன்னு வாக்கு கொடுத்தான். கொடுத்த வாக்கை நிறைவேற்றி அவனுக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுத்தான். அலிநிலை பாலகனாய் அன்றுலகம் உண்டவனே, பாலியை கொன்ற ரசிலைய வனரத்து கழித்தவனே, காலின் மணி கரையலைக்கும் கணபுரத்த கருமணியே, அலிநகர் கதிபதியே, அயோத்தி மனே தாலேலோ. தனக்கு நாள் குறிச்ச நாளில் பட்டாபிஷேகம் நடக்கலை. ஆனால் எம்பெருமானுடைய திருவுள்ளம் என்னவா, தன்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் பட்டாபிஷேகம் ஆனோம். சுக்ரீவனுக்கு விபீஷணனுக்கு அதுக்கப்புறமா தான் அயோத்தி மனா ஆகணும் அப்படின்னு எம்பெருமான் திருவுள்ளம் கொண்டானே. அதுக்கு ஒரு தாலோட்டு, அயோத்தி மனே தாலேலோ. அடுத்தது யுத்த காண்டம். என்ன பண்ணானா, மலையதனால் அணை கட்டி மதிலிலங்கை அழித்தவனே, அலை கடலை கடைந்த மர தமுதருளி செய்தவனே, தலைவலவ தாம்பாழும் கணபுரத்த கருமணியே, சிலை வலவா சேவகனே, ஸ்ரீராமா தாலேலோ. அன்னைக்கு என்ன பண்ணானா, அலைகடலை கடைந்து அமரர்க்கு அமுதருளி செய்தானே. அவன் இப்போ என்ன பண்ணான் தெரியுமோ, மலையாலே அணை கட்டி அன்னைக்கு கடலை கடைந்தான். இன்னைக்கு ராமாவதாரத்திலே கடலை கடந்தான், அதற்கு அணை கட்டினான், அதன் மூலம் இலங்கையை அழித்தான். அடுத்தது யுத்த காண்டத்துக்கே இன்னொரு பாசுரமும் கொடுக்கிறார். தலைய வீழும் நறுங்குஞ்சி தயரதந்தன் கோல மதலாய் வளைய ஒரு சிலையதன மதிலிலங்கை அழித்தவனே, கலை கழு நீர் மருங்கலரும் கணபுரத்தன் கருமணியே, இளையவர்கள் கருளுடையாய் ராகவனே தாலேலோ. என்ன பண்ணானா, ராவணவதத்தை பேசுகிறார் இந்த பாசுரத்திலே. வளைய ஒரு சிலையதனால் மதிலில் அங்கை அழித்தவனே, அத்திர வரக்கன் ஒரு 10 ஒரு கொத்தென உதித்த திரளோன், அத்திர அரக்கன் முடி 10 ஒரு கொத்தென உதித்த திரளோன் அப்படின்னு சுவாமி தேசிகன் கொண்டாடுறார் இல்லையா. அப்படி ராவண வதத்தை பாடுறார். வளைய ஒரு சிலையதனால் மதிலில் அங்கை அழித்தவனே. அப்புறம் என்ன பண்ணாரா, ராவணவதம் ஆனவொன்னே என்னதான் சமுத்திர கரையில் விபீஷணனுக்கு ராவணவதத்துக்கு முன்னாடியே விபீஷணன் சரணாகதி பண்ண உடனேவே லங்காதிபதியாக பட்டாபிஷேகம் சமுத்திர ஜலத்தை வச்சு இளைய பெருமாள் மூலமாக பண்ணிட்டார். இருந்தாலும் இப்போ என்ன பண்ணார், அபிஷியலாக பண்ணாராம். இளையவர்கட்கு அருளுடையாய் ராகவனே தாலேலோ அப்படின்னு கொண்டாடுறார். ஆச்சு, எல்லாரும் எம்பெருமான தோத்திரம் பண்ணுறாளாம். யுத்த காண்டத்துலையும் பண்ணுறா தோத்திரம். அப்புறமா அயோத்திக்கு திரும்பி பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறானே எம்பெருமான். சீதாராமனாய் அரியணையில் அமர்ந்து பட்டாபிஷேகம் ஆகும்போது எல்லாரும் துதிப்பாடுறாளாம். அவரை துதிப்பாடும் பொழுது எப்படி எல்லாரும் வந்து வணங்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பரிசு பொருள் கொடுக்குறானா. விபீஷணனுக்கு என்ன கொடுத்தானா எம்பெருமான், தன்னுடைய கோயில் ஆழ்வாரையே அப்படியே தூக்கி கொடுத்துட்டானா. அந்த கோயில் ஆழ்வார் தான் அந்த பெருமாள் ராமபிரான் பரம்பரையாக இஷ்வாகு குலத்தில் யார் பூஜை பண்ணியிருந்தாலோ எந்தெந்த ராஜாக்கள்லாம் அந்த குல தனத்தை இஷ்வாகு குல தனத்தான தலமான ரங்கநாதரையே கொடுத்துட்டான். அந்த விபீஷணன் கையில் கொடுத்துட்டான் கோயிலாழ்வாரை. அதை எழுந்தருளி பண்ணி கொண்டான் வந்தான் விபீஷணன். எழுந்தருளை பண்ணிட்டு வரும்போது காவேரி கரையில் வச்சானா வழியில். அந்த ஸ்ரீரங்கத்தை விட்டு எம்பெருமான் கிளம்பலையாம். இன்னி வரைக்கும் நம்ம சேவிக்கிறதுக்கு அப்படியே எம்பெருமான் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அங்கேயே பள்ளி கொண்டுட்டு இருக்கானே. அப்படிப்பட்ட ஒரு திவ்யமான ஒரு தரிசனத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கானே. அதை கொண்டாடுறார் இந்த பாசுரத்தில். தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே, எவரும் வந்தடி வணங்க
அரங்கலக துயின்றவனே காவிரினல் நதி பாயோ கணபுரத்த கருமணியேன் எவரிவ சிலை வல்லவா ராகவனே தாலேலோ ஆச்சு. ஸ்ரீமத் ராமாயணத்தையே சுருக்கமாக சொல்லிட்டார் குலசேகர ஆழ்வார். இப்போ இந்த 10 பாசுரத்தையும் நம்ம அனுபவித்தோமே, இதை அனுபவிக்கிறவாளுக்கும் அனுசந்தானம் பண்ணுறவாளுக்கும் காதால கேட்குறவாளுக்கும் சொல்கிறவாளுக்கும் என்ன பலன் அப்படின்னு குலசேகர பெருமாளே சாதிக்கிறார். கடைசி பாசுரத்தில் என்ன ஆழ்வாளாம் வாழலாம், ராமனுடைய பரம பக்தர்களாயிடுவார். கண்ணினல் மதில் பூடை சூழ் கணபுரத்தென் காகூதல் தன்னடிமேல் தாலேலோ என்று உரைத்த தமிழ் மாலை கொல்லவிலும் வேல்வலவ உடை கூல சேகர சொன்ன பன்னிய நூல் பத்தும் வல்ல பாங்காய பக்தர்களே. பக்தர்களாயிடுவோமா? இப்படிப்பட்ட பக்தியை வளர்த்து கொடுக்கும் குலசேகர ஆழ்வாருடைய பாசுரங்கள். அதனால தான் சுவாமி எம்பெருமானார் என்ன பண்ணாராம், அழகாக ஒரு கணியன் அருளி செய்தாராம். குலசேகர ஆழ்வாருக்கு ஒரு கிளியை கூப்பிடுறாராம், அம்மா கிளியே நீங்கள் வா, சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை இல்லையோ நீ, நான் உனக்கு குலசேகர ஆழ்வாருடைய நல்ல பாசுரங்கிற அமுதத்தை ஊட்ட போகிறேன். அந்த அமுதத்தை வாங்கிட்டு நீ என்ன பண்ணணும் தெரியுமோ, குலசேகரன் 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 அவர்தான் எங்களுக்கு தலைவர் அப்படின்னு நீ சொல்லிகிட்டே இருக்கணும். எங்கள் குலசேகரன் எங்கள் குலசேகரன் சொல்லணும். கிளியே சொல்லுவியோ அப்படின்னு கேட்குறார். இன்னமுதோட்டுகேன் இங்கே வா பைகிளியே தென்னரங்கம் பாடவல்ல பெருமாள் பொன்னம் சிலை சேர் நுதலியர் வேல் சேரலர் போன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு கிளியே கூறு. அப்படியே நம்மளும் எங்கள் குலசேகரன் ஆழ்வார ஸ்மரிப்போம். பொன் புரையும் வேல் குலசேகரனே மாசி புனர் பூசத்து எழில் வஞ்சி களத்து தோன்றி அன்புடனே நம்பெருமாள் செம்பர் கோயில் அனைத்துலகின் பெருவாழ்வும் அடியாத்தங்கள் இன்பமிகு பெருங்குழுவு காண மண்வேல் இருளிகிய வென்றெடுத்த விசையில் சொன்ன நன்பொருள் சேர் திருமொழி 105 பாட்டும் நன்றாக எனக்கருள் செய் நல்கினியே. நமஸ்காரம்.